சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் ரெட்டியார்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் பங்கேற்பு. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு ரெட்டியார்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் சுகுமார், நான்குநீர் சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தன்று அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதிக்கப்பட்டது. கிராம ஊராட்சிகளில் 1-4-2025 முதல் 31-7-2025 முடியவுள்ள காலத்தில் கிராம ஊராட்சியின் பொது நிதியிலிருந்து மேற்கொண்ட செலவின் அறிக்கை மற்றும் இதர விபரங்களை கிராம சபையில் படித்து பொதுமக்கள் மத்தியில் ஒப்புதலுக்காக வைக்கப்பட்டது. கிராம ஊராட்சியில் பல்வேறு நிதிக்குழு மானியத்தின் கீழ் மற்றும் பல்வேறு திட்டங்களின் கீழ் எடுக்கப்பட்ட பணிகளின் நிலை குறித்து விவாதிக்கப்பட்டது. சாலை வசதி, குடிநீர் வசதி, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், மகளிர் உரிமை திட்டம், அனைத்து பொது இடங்களையும் சுத்தம் செய்தல் மற்றும் பொது இடங்களை அசுத்தம் செய்யாதிருத்தல் குறித்தும், கழிப்பறை பயன்பாடு, குப்பைகளை வீட்டிலேயே தரம் பிரித்தல், திடக்கழிவு மேலாண்மை குறித்தும், ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களை தவிர்க்கவும், அவற்றிற்கு மாற்று பொருட்களை பயன்படுத்துவது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு அவர்களிடம் இத்திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தூய்மையான மற்றும் பசுமையான கிராமத்தை உருவாக்குதல் குறித்து, ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை உபயோகப்படுத்துவதை முற்றிலும் தவிர்த்து தமிழ்நாட்டை பிளாஸ்டிக் இல்லா மாநிலமாக உருவாக்கிட முழு ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. இக்கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் சரவணன், துணை இயக்குநர் சுகாதார பணிகள் வேல்முருகன், உதவி இயக்குநர் ஊராட்சிகள் முகமது சஃபி, பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் முரளிதரன், பாளையங்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சங்கர்ராம், நெல்லையப்பன், ரெட்டியார்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரசேகர் உட்பட அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர்.